Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு பூஜை வீடியோ எல்லாம் எதுவும் இல்லைங்க. காசி பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இது அப்பா பாதி சொன்ன விஷயம், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள். அதாவது காசியில் வந்து இந்த 5 பேரை எரிக்க மாட்டாங்களாம். அவங்க யார் யார்? அது மட்டும் இல்லாமல் காசியில் வந்து பல்லி இருக்காது, கருடன் பறக்காதுன்னு சொல்கிறாங்களே, அது ஏன்? அதை பற்றின விஷயமும், காசிக்கு வந்து வயசானவங்க தான் போகணும், சின்ன வயசுக்காரங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு, அதுக்கான காரணத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறேங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே கூட இந்த வீடியோவை கேட்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து வயசானவங்க தான் காசிக்கு போகணும் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாங்க. அந்த காலத்துலலாம் போக்குவரத்து வசதி இல்லாத காலத்தில் காசிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னாவே நாட்கள் ஆகுமா, ஒரு 6 மாதம் அது மேலே கூட ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வயசான காலத்தில் போயிட்டோம் அப்படின்னா, ஒரு தரம் போயிட்டோம் அப்படின்னா அங்கேயே முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்றதுக்கு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து காசிக்கு வயசானவங்க போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாதுங்க. இப்போ வந்து போக்குவரத்து வசதியெல்லாம் நல்லா இருக்குது. ஒரே நாளில் கூட காசிக்கு போயிட்டு வர அளவுக்கு இப்போ வசதிகள் இருக்குது. ஸோ யார் வேணாலும் காசிக்கு போயிட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. எந்த தவறுமே கிடையாது. இது முதல் விஷயம். இப்போ காசிக்கு போகணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஏதாவது 2 பொருளை விட்டுணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நடைமுறையில் இருந்தது. எனக்கு அதுக்கு சரியான காரணம் தெரியாமல் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது கெட்ட விஷயத்த 2 விட்டுணும் அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படியே மாறி நமக்கு பிடிச்ச விஷயத்த விட்டுணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க காசிக்கு போனாங்க. அவங்க வந்து ஒரு 2-3 தடவை போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ரொம்ப நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். அதோட காயில் வந்து சுரக்காய் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காயில் ஏதாவது விட்டுணும், சாப்பாட்டில் ஏதாவது விட்டுணும் அப்படின்னாங்க. அவங்க நான்வெஜ்ஜை விட்டுட்டாங்க, சுரக்காயை விட்டுட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த 2 விஷயத்த விட்டுட்டாங்க. ஒரு 5 வருஷம் சாப்பிடாம இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டே இருந்து சாப்பிடாம போனதுனால அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சது. டாக்டர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் இதை சாப்பிட்டே ஆகணும், சீ ஃபுட்டு சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 வருஷம் கழித்து மறுபடியும் அவங்க அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்தை விடணும்னு கிடையாதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தை நம்ம விடணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை விட்டுணுங்க. அதுதான் வந்து அந்த 2 விஷயத்தை விட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவும் அம்மாவும் சேர்த்து காசிக்கு நிறைய தரம் போயிட்டு வந்திருக்காங்க. காசிலேருந்து வாங்கிட்டு வந்த பொருட்கள் என்கிட்ட நிறையவே இருக்குது. அன்னபூரணி தாயார், தாம்பால் தட்டு, குத்து விளக்கு, காசி தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு தரம் போகும்போதும் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு பட்டுப்புடவை கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க காசிலேருந்து. இன்ன வரைக்குமே அது ஞாபகார்த்தமாக நான் வச்சிட்ருக்குறேங்க. ஸோ காசிக்கு யார் வேணால் போகலாம். நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்த 2 விஷயத்த விட்டணும், அதுதாங்க முக்கியம். அடுத்து வந்து இந்த 5 பேரை வந்து காசியில் எரிக்க மாட்டாங்களாம். இந்துக்களோட புனித தலமான காசியில் இந்த 5 பேரை வந்து எரிக்க மாட்டாங்களாங்க. வாங்க அது யாருன்னு பார்க்கலாம். பாரத தேசத்தோட ஆன்மீக தலைநகராகவும் சிவபெருமானோட உறைவிடமாகவும் போற்றப்படுகிற காசி இறை அன்பு கொண்டோரின் இறுதி புகலிடமாக இருக்குங்க. கங்கை நதிக்கரையில் அமைஞ்சுள்ள இந்த புனித ஸ்தலத்தில் உயிர் நீத்தவர்கள் உடல்கள் தகனம் செய்யப்படுவது முக்தி அளிக்கும் அப்படின்றது நம்ம இந்துக்களோட ஆழ்ந்த நம்பிக்கை. இருந்தாலும் காசியில் சில குறிப்பிட்ட 5 வகையான உடல்கள் வந்து தகனம் செய்யப்படுறது இல்லையாங்க. இந்த மரபுகளுக்கு பின்னாடி ஆன்மீக மற்றும் தத்துவ காரணங்களும் இருக்குங்க. முதலாவதாக குழந்தைகள் வந்து தகனம் செய்யப்படுறது இல்லைங்க. அதாவது வந்து குழந்தைகளை வந்து எரிக்க மாட்டாங்களாம். குறிப்பாக 12 வயசுக்குள்ள மரணிக்கும் குழந்தைகள் வந்து தூய்மையான ஆத்மாக்களாகவும் அவங்கள வந்து கடவுளாகவும் கருதுறதுனால அவங்க மீண்டும் பிறவி எடுக்க தகுதியானவங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதனால் அவங்க உடல்கள் வந்து கங்கையில் ஜலசமாதி செய்யப்படுவாங்க, எரிக்க மாட்டாங்களாம். கங்கையில் வந்து அப்படியே ஜலசமாதி பண்ணிடுவாங்களாம். 2வது வந்து சாதுக்கள் மற்றும் துறவிகள், இவங்களே வந்து தகனம் செய்யப்படுறது இல்லைங்க. தகனம் செய்யப்படுறது அப்படின்னா எரியூட்டுறது. நம்ம எரியூட்டுறதுன்னா சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றதுனால தான் தகனம் செய்யப்படுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்கள வந்து தகனம் செய்யப்படுறது இல்லை அப்படின்னா, உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மீக மார்க்கத்தில் தங்களை அர்ப்பணித்து கொண்ட இவங்களுடைய உடல்கள் பூமிக்குள்ள சமாதி செய்யப்படுங்க. அவங்க ஏற்கனவே பந்தங்களிலிருந்து விடுபட்டு முக்தி நிலையை அடைஞ்சிட்டதுனால தான் அவங்கள வந்து தகனம் செய்யப்படுறதில்ல, அவங்கள வந்து சமாதி பண்ணிடுவாங்க. 3வது வந்து கர்ப்பிணி பெண்கள்ங்க. பொதுவாகவே காசியில் மட்டும் இல்லைங்க, வேறு எந்த இடத்துலையுமே வந்து கர்ப்பிணி பெண்களை வந்து எரியூட்ட மாட்டாங்க, தகனம் செய்ய மாட்டாங்க. அவங்கள வந்து சமாதி தான் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது எரியூட்டும் போது நம்மளுடைய உடல் பாகங்கள் வெடிக்கும், குறிப்பாக வயிறு வந்து வெடிக்கும் அப்படின்றதுனாலே வந்து அவங்கள வந்து தகனம் செய்ய மாட்டாங்க. காசியிலும் இதே முறையை தாங்க பின்பற்றுறாங்க.
அவங்கள வந்து ஒன்று சமாதி பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஜல சமாதி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது வந்து தொழு நோயாளிகள் மற்றும் சில குறிப்பிட்ட தொற்று நோய்களால் இறந்தவங்களுடைய உடல்கள் வந்து தகனம் செய்யப்பட்டது இல்லைங்க. நோயின் தாக்கம் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கவும் சுகாதார காரணங்களுக்காகவும் இந்த முறை வந்து பின்பற்றப்படுதுங்க. இவங்களுடைய உடல்கள் வந்து சமாதி நிலை தாங்க படுத்தப்படும். இவங்களை வந்து கங்கையில் கூட விட மாட்டாங்களாம். ஏன்னா கங்கையில் விட்டாலுமே வந்து தண்ணி வந்து சுத்தம் இல்லாமல் மாறிடும். பொதுவாக என்னுடைய கருத்து என்னன்னா, இது என்னுடைய கருத்து மட்டும்தாங்க, கங்கையில் விடுறத வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தண்ணியை வந்து அசுத்தப்படுத்தாமல் ஒன்று தகனம் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா வந்து சமாதி பண்ணிடலாம். அதை தவிர்த்து கங்கையில் விடுறது, நிறைய சடலங்கள் வந்து கங்கையில் மிதந்துட்டு வருது, அது புனிதமான தண்ணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் குளிக்கிறது குடிக்கிறது எல்லாமே பண்ணுறோம். அதனால் இந்த அப்படியே தண்ணியில் விடுறத வந்து தவிர்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். 5வதாக வந்து பாம்பு கடிச்சு இறந்தவங்களை வந்து தகனம் செய்யப்படுறது இல்லைங்க. ஏன்னா இவங்களுடைய மூளை வந்து 21 நாட்களுக்கு உயிரோடு இருக்குமாங்க. இது எனக்கு புது விஷயமா தான் இருந்தது. பாம்பு கடிச்சவங்க இறந்துட்டாலுமே அவங்களுடைய மூளை வந்து 21 நாள் உயிரோடு இருக்குமாங்க. இவங்களை வந்து தண்ணியில் விட்டோம் அப்படின்னா மீண்டும் உயிர் தேட வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் தண்ணியில் விடுறதா சொல்கிறாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் புதுசாக இருக்குது, இல்லை ஏற்கனவே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்றவங்களும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாம்பு கடிச்சா 21 நாள் மூளை உயிரோடு இருக்கும் அப்படின்றது அறிவியல் காரணம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலங்க. இது வாய் வழியாக சொல்கிற விஷயங்கள் தான். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. இது இப்படி தண்ணியில் விடும்போது சப்போஸ் அவங்களுக்கு வந்து உயிர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அவங்கள தண்ணியில் விட்டுருவாங்களா, அவங்கள சமாதியும் பண்ண மாட்டாங்களாம். இந்த மாதிரி காசியில் இந்த 5 வகையான நபர்களோட உடல்கள் வந்து தகனம் செய்யப்படாமல் கங்கையில் விடப்படுறதோ அப்படி இல்லைன்னா அடக்கம் செய்யப்படுவது பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்படும் ஒரு தனித்துவமான மரபுங்க. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காசியில் கருடன் பறக்கிறதும் இல்லை, பல்லி கத்துறதும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? 7 ஜென்மத்திற்கும் செய்த பாவங்களை போக்குகின்ற தலமாக காசி இருக்குங்க. அதன் புனிதம் பற்றியும் கங்கையோட புனிதம் பற்றியும் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வாரணாசியை சுற்றி கருடன் சுற்றுவதை யாராலுமே பார்க்க முடியாது. அதே போல் காசியில் பல்லியை வந்து எங்குமே பார்க்க முடியாதுங்க. அதற்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த பல்லி எங்கேருந்து தான் வரும்னு தெரியாதுங்க. வீடு ஃபுல்லாக பல்லி ஆகிடும். ஆனால் அந்த காசி ஃபுல்லாகவே பல்லி எங்கேயுமே இருக்காதுங்க. அதே போல் அந்த வாரணாசியை சுற்றி கருடன் பறக்கவே பறக்காதாங்க. இதுக்கு வந்து ஒரு ஆன்மீக கதையும் சொல்கிறாங்க. பல யுகங்களுக்கு முன்னாடி ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்த பின்னாடி அனுமன் கிட்ட ராமேஸ்வரத்தில் ஒரு சுயம்பு லிங்கத்தை நிறுவனம் அப்படின்னு சொல்லி காசியிலிருந்து ஒரு சுயம்பு லிங்கத்தை எடுத்து வரும்படி கட்டளையிட்டார். காசியை நோக்கி அனுமன் வரும்போது அவருடைய கண்களில் பல ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் தென்பட அதை பார்த்து குழம்பி போறாருங்க. சுயம்பு லிங்கத்தின் சக்தி பிரவாகம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால அதை காசி ஃபுல்லாக தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறார் அனுமான். அவருக்கு வந்து அது தெரியலங்க, இது சுயம்பு லிங்கம் அப்படின்னு அவருக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுது, கருடன் வந்து அவருக்கு உதவி செய்ய முன் வரார். இதுதான் நீங்கள் தேடுகின்ற சுயம்பு லிங்கம் அப்படின்னு அனுமனுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சுயம்பு லிங்கத்துக்கு மேலாக மேல் நோக்கி வட்டம் அடித்து கத்திக்கிட்டே பறந்துட்டு வராங்களாம். இதை வந்து அனுமன் கண்டுபிடிச்சிட்டார். அதே போல் பள்ளியும் என்ன பண்ணுது, அந்த சுயம்பு லிங்கம் இருக்கின்ற திசையை பார்த்து கத்தி காட்டி கொடுக்குது. அதாவது நம்ம ஏதாவது பண்ணும்போது பல்லி சத்தம் போடுது, கவுளி சத்தம் போடுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சத்தத்தை போட்டு அனுமனுக்கு வந்து பல்லியும் கருடனும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கருடனும் பல்லியும் சுயம்பு லிங்கம் இருப்பதை அனுமன் கண்டுபிடிப்பதற்காக உதவி செய்கிறாங்க. அதுக்கு பின்னாடி கருடன் பல்லி 2 பேருக்குமே அனுமன் வந்து நன்றி தெரிவிச்சுட்டு அந்த சுயம்பு லிங்கத்தை எடுத்துக்கிட்டு புறப்பட ஆரம்பிக்கிறார். அப்படி கிளம்புற பொழுதுதான் அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருதுங்க. காசியில் காவல் தெய்வமாக இருக்கிற யாருன்னா கால பைரவர். அந்த கால பைரவரை தாண்டி யாரும் காசியை விட்டு எதுவுமே வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. ஒரு தூசை கூட அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் அனுமனோ தன்னுடைய எஜமானர் ஸ்ரீராமருடைய கட்டளைப்படி சுயம்புலிங்கத்தை எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறார். அப்போ வந்து கால பைரவர் அனுமனை தடுத்து நிறுத்த 2 பேருக்குமே இடையே வாக்குவாதம் வருது, சண்டையாக வர ஆரம்பிக்குதுங்க. 2 பேருமே அனுமனாக இருந்தாலும் சரி கால பைரவராக இருந்தாலும் சரி கோபமும் ரௌத்திரமும் கட்டுக்கடங்காமல் போக இதை பார்த்த தேவலோகத்தினர் இப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த மண்ணுலகில் பிரளயமே வெடிக்கும் அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே அதிகமான பலசாலிகளாக இருக்கிறதுனால 2 பேருக்கும் இடையே இருக்கிற சண்டையை எப்படியாவது பெருசாகாமல் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு யோசிச்சு கால பைரவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாங்க. சுயம்புலிங்கத்தை எடுத்து செல்லவும் வழிவகுக்கணும் அப்படின்னு தேவலோகத்தினர் வந்து கால பைரவர்கிட்ட
தாழ்மையாக கேட்டுக்கிறாங்க. சுயம்புலிங்கத்தை எடுத்து செல்ல நீங்கள் தான் வழி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அனுமானோட விசுவாசத்தை புரிந்து கொண்ட காலபைரவர் வந்து லிங்கத்தை எடுத்து போகிறதுக்கு அனுமதியை கொடுக்குறார். தன்னுடைய அனுமதியின்றி எடுத்து சென்றதற்காக மட்டும்தான் சண்டையிட்டதாக காலபைரவர் வந்து அனுமன் கிட்ட சொல்றார். அதோட சுயம்புலிங்கத்தை ராமேஸ்வரத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காகவும் அனுமனை வந்து அனுப்பி வைக்கிறார். ஆனால் அதே சமயம் தன்னுடைய அனுமதியின்றி லிங்கத்தை காட்டி கொடுத்ததற்காக கருடனுக்கும் பல்லிக்கும் சாபத்தை கொடுக்கிறார் காலபைரவர். இந்த வாரணாசியில், அதாவது காசியில் நீங்கள் 2 பேரும் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். எப்போதுமே நீங்கள் காசிக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால தான் வாரணாசியில் எப்போதும் கருடனும் பல்லியும் இருப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வரலாற்று கதை தான். இதுதான் உண்மையான காரணமா அப்படின்னு நமக்கு தெரியலங்க. ஆனால் இது வரைக்குமே காசியில் பல்லியும் இருந்தது கிடையாதான், கருடனும் பறந்தது கிடையாதாங்க. உண்மையிலே கடவுள் இருப்பதற்கான ஒரு ஆதாரம் இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க. இன்னும் நிறைய காசி பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்குங்க. உங்களுக்கு இதில் ஆர்வம் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் வந்து அன்னபூரணியோட வரலாறு பற்றி இருக்கு, காலபைரவருடைய வரலாறு, காசியில் இருக்கிற வராகி அன்னை பற்றின வரலாறு, இந்த மாதிரிலாம் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் இருக்குங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றி ஷேர் பண்ணுறேங்க. இன்னைக்கு வந்து காசி பற்றின விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.